வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு ஆக்டை பத்தி பேச போறோம். எக்ஸைல் ஆக்ட் 2026 காங்கிரஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. எஸ்.ஜே. சூர்யா மூவி மாதிரியே போவோம். கண்டிப்பா இந்த ஆக்ட் ஒரு லாவா மாறுறதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக 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 கம்மி. ஆனா என்ன விவாதிக்க போறோம்னா, ஏன் கம்மி, என்ன இந்த ஆக்ட்ல பிரச்சனை அப்படின்னு தான் விவாதிக்க போறோம். எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த ஆக்டோட கோர் வேல்யூவா என்ன இருக்குன்னா, கம்ப்ளீட்டாவே H1B ப்ரோக்ராமை எண்ட் பண்றது தான் இந்த ஆக்டோட கோர் வேல்யூவா இருக்கு. இது மண்டேவே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நான் அப்பவே எனக்கு தெரியும் இது லாவா மாறாது அப்படின்னு. ஸோ அதனால ஏன் வீடியோ போட்டுருந்தா யோசிச்சேன். ஆனால் அதன் பிறகு நிறைய பேர் இதை பத்தியான மெசேஜ் அனுப்பிட்டே இருந்தாங்க. நிறைய பேர் அவங்களோட பயத்தை தெரிவிச்சாங்க. நிறைய எனக்கு ஹெட்லைன்ஸ் அனுப்பிட்டே இருந்தாங்க. ஏன் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடைமுறைக்கு இங்க ஒத்து வராது, இல்ல இது லாவா ஆகாது அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது நாளைக்கே இந்த மாதிரி ஒரு 10 ஆக்ட் வந்தாலுமே பயப்பட வேண்டிய தேவையில்லை இல்லையா? ஏன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் நிறைய பயம் மிக முக்கியமா விசால உள்ளவங்க இல்ல கிரீன் கார்டில் உள்ளவங்கள சூழ்ந்து இருக்குது. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டியான வீடியோ தேவைப்படுது. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்பயுமே நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ எப்படி பிளான் பண்ணுவேன்னா, எல்லாத்தையும் தூக்கி ஸ்டாக்ஸ்ல போடாம லோ ஆர் மீடியம் ரிஸ்க் அசட்ஸுமே கொஞ்சம் வச்சுப்பேன். அப்படி பார்க்கும்போது ஏகான்ஸ் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்மா நான் பார்க்குறேன். பிகாஸ் அது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி பார்க்குறேன். நான் ஆக்டிவா அதில் இன்வால்வ் ஆக மாட்டேன். ஜஸ்ட் நான் இன்வெஸ்ட் பண்றதுல சரி இல்லை ரெக்கரிங் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுருவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கும்போது என்னோட ரிட்டர்ன்ஸ் உங்க ஸ்க்ரீன்லேயே பார்ப்பீங்க 14.26. சப்போஸ் நீங்க ஏகான்ஸ் முதல் முறை ட்ரை பண்ண போறீங்கன்னா அவங்க ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. பின்டு கமெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். எக்ஸைல் ஆக்ட் 2026 எண்டிங் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் இம்போர்ட்டட் லேபர் எக்ஸம்ஷன் ஆக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு அக்ரோனிம்ல நமக்கு புரியுது என்ன சொல்ல வராங்கன்னு. இங்க உள்ள அந்த ஒரு ஜாப் மார்க்கெட்டை வெளியில இருந்து ஆட்கள் கொண்டு நிரப்பி இங்க உள்ளவர்களுக்கு அது வேலை இல்லாத ஒரு விஷயத்தை உண்டாக்குது. இதனால இங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகுது. மிக முக்கியமா உள்ளூர்ல படிச்சுட்டு இங்க ஒரு அமெரிக்கன் இங்க கிராஜுவேட் ஆகிட்டு வரவங்களுக்கு டெக் செக்டர்ல ஜாப் மறுக்கப்படுகிறது. அதற்கு காரணம் இந்த H1B ப்ரோக்ராம். அதை நிரந்தரமாக தடை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த ஆக்ட் கூறக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஆக்ட்ல இன்னும் நிறைய சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த H1B ப்ரோக்ராம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணல 80% H1B ப்ரோக்ராம் இந்தியர்களும் சீனர்களுமே மட்டும் ஆக்கிரமிச்சுக்கிறாங்க. மீதி 20% தான் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது நம்மளோட வேலை ஏன் நம்ம இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணும், நம்மளே இந்த வேலையை செஞ்சுக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த ஆக்டை யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆபியஸா ரிபப்ளிகன் கட்சியை சேர்ந்த புளோரிடாவை சேர்ந்த ரெப்ரசன்டேட்டிவ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆக்ட்ல எத்தனை கோ ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க அது ரொம்ப முக்கியம். இதுவரையும் நமக்கு கிளீனான எத்தனை கோ ஸ்பான்சர்ஸ் தெரியல. இந்த மாதிரியான ஆக்டை தீவிரமா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு 30-50 கோ ஸ்பான்சர்ஸ் கண்டிப்பா இணைந்து கொள்வார்கள் அப்படின்னு தெரியுது. இது ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு ஆக்ட் லாவா மாறணும்னா அது 3 ஸ்டேஜை கடந்தாகணும். முதல் ஸ்டேஜ் அது எந்த ஹவுஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்றாங்களோ அந்த ஹவுஸ்ல பாஸ் பண்ணி ஆகணும். அதாவது ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ல இன்ட்ரடியூஸ் பண்ணா அங்க பாஸ் ஆகணும், இல்ல செனட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணா அங்க பாஸ் ஆகணும். இப்போ இரண்டாவது ஸ்டேஜ் என்னன்னா ஆப்போசிட் ஹவுஸ். அதாவது இப்போ இந்த பில்லை பொறுத்த வரைக்கும் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க, அங்க பாஸ் ஆகி ஆகணும். அதன் பிறகு போய் செனட்லயுமே பாஸ் ஆகி ஆகணும். அதன் பிறகு பிரசிடென்ட் ஒத்துக்கிட்டு அதை சைன் பண்ணும். ஸோ இந்த 3 ஸ்டேஜ் கடந்தாகணும். செனட்ல பாஸ் ஆகணும்னு சொல்றோம் பாருங்க, அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயம். அது 7 கடல் 7 மலை தாண்டா மாதிரி தான் விஷயம். காரணம், இந்த ஒரு ஆக்டை பொறுத்த வரைக்கும் INA சேஞ்ச் பண்ணி ஆகணும். அதாவது இமிகிரேஷன் நேஷனாலிட்டி ஆக்ட்ல சேஞ்ச் பண்ணி ஆகணும். இமிகிரேஷன் நேஷனாலிட்டி ஆக்ட் பிரகாரம் என்ன சொல்லியிருக்காங்க, H1Bக்கு ஒரு கேப் கொடுக்குறோம். வருஷம் 65,000 நார்மல் கேப்ல கொடுக்குறோம். 20,000 இங்க மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு வரவங்க கொடுக்குறோம். மொத்தம் 85,000 கொடுக்குறோம். இந்த ரூல் என்ன சொல்லுது, இதன் பிறகு நோ கேப், அதாவது நோ H1B ப்ரோக்ராம், 0, அந்த கேப்பை 0வா மாற்றணும். அந்த INA ஆக்ட்ல சேஞ்ச் பண்ணும். அப்படி ஒரு இமிகிரேஷன் சேஞ்சஸ் வேணும்னா உங்களுக்கு செனட்ல அறுதி பெரும்பான்மை வேணும். இவர்களுக்கு ரிபப்ளிகன்ஸ்க்கு 53 இடம் இருக்கு. அறுதி பெரும்பான்மைனா 60 வேணும். 100 செனட்டர்ஸ் இருக்காங்க, 60 செனட்டர்ஸ் ஒத்துக்கணும். இல்லைன்னா பிலிபஸ்டர் ரூலை போட்டு முட்டுக்கட்டை போட்டுருவாங்க. அந்த பில் பாஸ் ஆகவே முடியாது. கடைசி வரைக்கும் அந்த பில்லுக்கான ஓட்டெடுப்பை எடுக்க முடியாம அந்த பில்லுக்கான விவாதத்திலே முடிச்சு விடுவாங்க. ஸோ அதனால 60 ஓட்டு இருந்தால் தான் அந்த ஓட்டெடுப்பு எடுத்து ஜெயிக்க முடியும். அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு 7 ஓட்டு டெமோக்ராட்ஸ்லேருந்து வேணும். ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த பில்லு ஏன் இந்த பில்லு பாஸ் ஆகுது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொன்னா இதுதான் ஒரு ரீசனா இருக்கு. ஸோ அப்படி ஒரு 3 இடத்தையும் தாண்டிச்சுன்னா இந்த பில்லு ஆக்ட் ஆகணும். இந்த பில் ஆக்ட் ஆகிடும். ஸோ அதற்கான சாத்தியக்கூறுகள் தான் கம்மியா இருக்கு. ஸோ இது வரைக்குமே நமக்கு ரெப்ரசன்டேட்டிவ்ல எவ்வளவு பேர் சப்போர்ட் பண்றாங்கன்னு தெரியல.
ஒருவேளை எல்லாரோட சப்போர்ட்டுமே இந்த பில்லுக்கு கிடைச்சதுனாலும், அதாவது ரிபப்ளிகன்ஸ் எல்லாரோட சப்போர்ட்டும் கிடைச்சதுனாலும் ஹவுஸ்ல பாஸ் ஆயிடும். பட் செனட்ல பாஸ் ஆகணுமே, அதுதான் பெரிய விஷயம். ஏன்னா இந்த பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கம்ப்ளீட் எண்ட் ஆஃப் H1B ப்ரோக்ராம். இதற்கு மேல 2027க்கு மேல H1B ப்ரோக்ராமே கிடையாது, அப்படியே வைப் அவுட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு தடாலடியான முடிவை எடுத்தா என்ன ஆகும்? ஒரு ஹைப்போதெட்டிக்கலா பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் இங்க உள்ள பெரிய நிறுவனங்கள் எல்லா இடத்துலயுமே வந்து H1Bல வேலை செய்யக்கூடிய மக்கள் இருந்துட்டு இருக்காங்க. அது நீங்க வந்து ஃபினான்ஷியல் செக்டர் எடுத்துங்க, சேஸ் எடுத்துங்க, நிறைய பேர் H1Bல வேலை செய்யறவங்க இருக்காங்க. ரீட்டைல், அமேசான் எடுத்துங்க, அங்க நிறைய பேர் இருக்காங்க. டெக் எடுத்துங்க, ஆப்பிள், மெட்டா இப்படி எடுத்தீங்கனாலும் அங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏங்க டீ கடையை எடுத்துங்க, ஸ்டார்பக்ஸ், அங்கே வேலை செய்யக்கூடிய H1Bல வேலை செய்யக்கூடிய மக்கள் நிறைய இருந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய நிறுவனங்கள்ல இவ்வளோ பேர் இருக்காங்க. நீங்க டக்குன்னு கதவை மூடினீங்கன்னா இங்க உள்ள மிக முக்கியமா ஸ்டாக் மார்க்கெட்டும் பெரிய நிறுவனங்களும் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. பெரிய நிறுவனங்களை என்ன பண்ணுவாங்க? டக்குன்னு இவ்வளோ பேர், ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு நிறுவனத்துல 1000 பேர் H1Bல வேலை பார்க்குறாங்க, 1000 பேர் வேணாம் அப்படின்னு நீங்க வந்து முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அந்த 1000 பேருக்கு இங்க உள்ளூர்ல அதே டேலண்ட்டுக்கான மேட்ச் பண்ணி ஆள் எடுக்கணும். அப்படி எடுக்க முடியாத பட்சத்தில் அவுட் சோர்சிங் போய் ஆகணும். ஸோ நிறைய பேர் வந்து அவுட் சோர்சிங் போயிடுவாங்க. ஸோ அதனால இந்த பில்லு வந்து சரியான முறையில் ஒரு அணுகுமுறை இல்லை, இதை எல்லாருமே எடுத்துக்கொள்ள மாட்டாங்க செனட்ல அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஏன்னா டக்குன்னு நீங்கள் டோர் க்ளோஸ் பண்ணுங்கிறதுலாம் அது இயலாத காரியம், அது நடவாத காரியம். அதனால தான் சொல்றேன், இந்த மாதிரியான ஒரு பில் வந்துச்சுன்னா எந்த வித பயமும் கொள்ள வேணாம். அது ஒரு சில பேர் அந்த முன்னெடுப்பில் பண்ணுவாங்க, பட் இது லாவா ஆகிறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரியான பில்லு இப்பதான் வருதா அப்படின்னு பார்த்தா இல்ல. கடந்த காலங்களிலும் இந்த மாதிரி நிறைய பில்லு பாஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் போன காங்கிரஸோட செஷன்ல பாஸ் ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதாவது H1B L1 ப்ரோக்ராமையுமே வந்து நிறுத்தி வைக்கிறோம். இங்க வந்து அமெரிக்கன் ஜாப் மார்க்கெட் சரியாகிற வரைக்கும் இந்த H1B L1 ப்ரோக்ராம் கிடையவே கிடையாது. இங்க உள்ளூர்ல தான் ஜாப் தரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் கொண்டு வரணும்னாங்க. அதுவுமே வந்து அப்படியே கடப்பிலே போட்டாச்சு. எண்ட் ஆஃப் H1B ஆக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் கொண்டு வந்தாங்க. அது என்ன சொன்னிச்சுன்னா, இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்குது, அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் த்ரெஷோல்டை குறைஞ்சி ஒரு 3% 2% வர வரைக்கும் யாருக்கும் H1B கிடையாது. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி பாஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள். அதாவது இப்போ ஒரு தற்காலிகமாக இந்த விசா ப்ரோக்ராம் நிறுத்தி வைக்கணும். பட் எக்ஸைல் ஆக்ட் என்ன சொல்றதுன்னா கம்ப்ளீட்டாகவே பேன் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொன்ன ஒரு ஆக்டே இது வரைக்கும் லாவா மாறல. அப்படி இருக்கும்போது கம்ப்ளீட்டாக பேன் பண்ணுறோங்கிறது லாவா மாறவே மாறாது. அதற்காக நீங்கள் எந்தவித பயமும் கொள்ள வேண்டாம். இன்னொரு முக்கியமான விஷயம் அவர்கள் சொல்வது என்ன, இங்கே அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு காரணம் H1B ப்ரோக்ராம்னு இது வரைக்கும் ஒரு ஆணித்தரமான ஒரு டேட்டா கொடுத்ததே இல்லை. இங்கே அன்எம்ப்ளாய்மெண்ட் காரணம் H1B ப்ரோக்ராம் தானா அப்படின்னு. மோஸ்ட்லி எப்பெல்லாம் எக்கனாமி வந்து ரொம்ப டல்லாகுதோ டவுனாக போகுதோ அப்போ வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகும். இப்போ அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறதுனால எல்லாரும் அதற்கு காரணம் என்னென்ன அப்படின்னு தேடும்போது ஆப்வியஸாக இவங்களையும் பிக் பண்ணுறாங்க. இங்கே நிறைய விசா ப்ரோக்ராமில் இருக்காங்க, அது ஒரு காரணமாக இருக்கக்கூடும் அப்படின்னு பிக் பண்ணுறாங்க. தவிர ஸ்டாட்டிஸ்டிக்கலாக அந்த மாதிரியான ஒரு டேட்டா வந்து யாருமே ப்ரொடியூஸ் பண்ணல. பிகாஸ் நம்ம வந்து H1B ப்ரோக்ராம் சொல்லும்போது அது வெறும் டெக் செக்டார் மட்டும்தான். பட் அன்எம்ப்ளாய்மெண்ட் பார்க்கும்போது அது ஒட்டுமொத்தமான அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் அமெரிக்கன் மார்க்கெட்டில் வந்து சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இங்கே வந்து நிறைய H1B இருக்கிறது ஆபிச டெக் செக்டர், அதன் பிறகு இருக்குது ஹெல்த் கேர் அந்த சர்வீசஸில் வந்து நிறையா இருக்காங்க. அதன் பிறகு இருக்கிறது வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ் அது சார்ந்த விஷயங்கள், அதாவது எஜுகேஷன் சர்வீசஸ் சார்ந்த விஷயங்கள்ல இருந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் வந்து இந்த ஆக்ட் வந்து ரொம்ப டீடைலிங்காக வந்து போகலை. ஏன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இது வந்து பாஸ் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. ஸோ அதனால் இந்த நேரத்தில் வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரியான நிறைய ஆக்ட் வந்துட்டு தான் இருக்கும். இப்போ எக்ஸைல் ஆக்ட் வருது, நான் நெக்ஸ்ட் மந்த் இன்னொரு ஆக்ட் இந்த மாதிரி வரலாம். இதெல்லாம் வச்சுட்டு இந்த நியூஸை பார்த்துட்டு ஒரி பண்ணவே பண்ணாதீங்க. நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி வந்து சரியாக தான் போகலை அப்படிங்கிறது உண்மை தான். அதாவது வந்து இப்போ ஜாப் மார்க்கெட் பார்க்க வேண்டியது இருக்குது. இல்லை என்ன ஓப்பனிங்ஸ் இருந்தாலும் அந்த ஓப்பனிங்ஸ் வந்து நிறைய வந்து இல்லை அமெரிக்கன் சிட்டிசன், கிரீன் கார்டு, இல்லை ஏடி இந்த மாதிரி தான் வந்து கொடுக்குறாங்க. அதையும் வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஜாப் மார்க்கெட் எப்போ சரியாகுதோ இது எல்லாமே ரிவர்ஸ் ஆகும். அதாவது இப்போ டிமாண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அவர்களோட அந்த ஜாப் ஓப்பனிங்ஸை ரொம்ப சுருக்கிக்கிறாங்க. எப்போ டிமாண்ட் அதிகமாகுதோ அப்போ நிறைய பேருக்கு ஓப்பன் பண்ணுவாங்க, அப்போ எல்லாமே சரியாகும். கண்டிப்பாக அமெரிக்கன் ஜாப் மார்க்கெட் நம்ம பார்த்த வரைக்கும், இல்லை அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட்டில் எக்கனாமியை பார்த்த வரைக்கும் ஏற்றம் இறக்கம் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ இறக்கத்தை நோக்கி இருக்குது, கண்டிப்பாக ஏறுங்கிற நம்பிக்கையோடு இருங்க. எப்பயுமே பிளான் பி ஒன்றும் வச்சுக்கிங்க. கண்டிப்பாக இது நடந்தால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும்போதே நிறைய ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேணாம், ரொம்ப கூலாக இருக்கலாம். ஒரு கிளாரிட்டிக்காக தான் இந்த வீடியோ பண்ணது. இவ்வளோ தாங்க ஒரு லா ஆக்ட் ஆகிறதுக்கு, அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே இந்த எக்ஸைல் ஆக்ட் வரவே இல்லை. ஸோ இப்போ ஒரி பண்ண தேவையும் இல்லை. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.